பெத்த அம்மான்னு கூட பார்க்காம, முதல்ல கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகிய இப்போ வீட்ட விட்டு துரத்துனாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக் மறுபடியும் வந்து நம்ம ஜானகிய இந்த உலகத்த விட்டே அனுப்பலாம் அப்படின்ற மாரி தயாராயிட்டாரு போல. என்னதான் இந்த கார்த்திக்கு ஜானகி மேல பாசம் இது எல்லாமே இருந்தாலுமே கூட, இந்த இடத்துல அது வெளிய வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிய வருது. அதாவது எதுக்காக மூத்த புள்ளன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கௌதம் பின்னாடியே சுத்திக்கிட்டு, கௌதம் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, எதுக்காக வந்து இப்ப நீங்க இங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கணும்? வாங்க அங்க உங்கள மகாராணி மாரி வச்சுக்கிறேன். நம்ம வீட்டுக்கு வாங்க. சொத்து இருக்கு, பணம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். அந்த ஒரு டைம்ல தான் நம்ம ஜானகி இருந்துட்டு, "யாருக்குடா வேணும் உன்னோட சொத்து? உன்னோட சொத்தெல்லாம் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. நான் கௌதம் கூட தான் இருப்பேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம கார்த்திக் இழுத்து முழிக்கிறாரு. ஏன்னா கார்த்திக் இருந்துட்டு அதாவது நினைச்சாரு இதுக்கு முன்னாடி நம்ம ஜானகி அந்த வீட்ட விட்டு வெளிய வரும்போது, நம்ம கௌதமும், இலக்கியாவும் தான் முக்கியம். அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு வரும்போது, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க கிட்ட தானே வந்து நிக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட பணம் இல்ல, சொத்து இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா எது இல்லனாலுமே கூட பாசம் இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ நிரூபிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இந்த கார்த்திக் இருந்துட்டு, இதுக்கு மேல உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க வர்றதா இருந்தா வாங்க, வரலன்னா போங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, இதா பேசிட்டு கார்த்திக் கிளம்பி போயிரலாம். அதாவது நம்ம ஜானகி வீட்ட விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறமா, கௌதமும், இலக்கியாவும் நமக்காக இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து நினைச்சு, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்காக வாழணும் அப்படின்ற மாரி நினைச்சாங்க. ஆனா கார்த்திக் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா, அவங்களோட மனசு எதையுமே கேட்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம இப்போ கடைசியில நம்ம கார்த்திக்க நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகிக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருது. அப்படியே அந்த வலியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட்டு கீழ விழ ஆரம்பிச்சுறாங்க. கூட இருக்கிறது நம்ம ரேவதி. ரேவதிக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அவங்களுக்கு என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி மயக்கம் போட்டு விழுந்த அடுத்த செகண்ட் உடனடியா பக்கத்துல இருக்க அதாவது பக்கத்துல வந்த அந்த ஆட்டோவ வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு, இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே நம்ம கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும் ரூ. 1 பணம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஜானகிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து நடக்குது நம்ம ஜானகிக்கு. என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்ற மாரி விசாரிக்கும்போது, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்றது தெரியல அப்படின்ற மாரி சொல்றாங்க. டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரேவதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்காக வராங்க. அதாவது நம்ம ரேவதி வந்துட்டு, என் ஜானகிக்கு ஒண்ணும் ஆகலல்ல. ஜானகிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லல்ல. அவளோட உயிருக்கு ஆபத்து இல்ல அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. இது சாதாரண மயக்கம் தான் அப்படின்ற மாரி வந்து நினைச்சு, நம்ம அ ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கேட்டு, கண்டிப்பா ரேவதி மிகப்பெரிய அதிர்ச்சியாக போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ டாக்டர் வந்துட்டு, அவங்க கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு இப்போ 2வது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. என்ன சொல்றீங்க? ஹார்ட் அட்டாக்கா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம ரேவதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, நம்ம ஜானகிக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிற விஷயம், நம்ம ரேவதிக்கு மட்டும் தெரியாது. அந்த ஜானகிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா, இந்த விஷயத்த பத்தி யாருகிட்டயுமே சொல்லல. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியாவும், கௌதமும் எப்படியாச்சும் தன்னோட அதாவது நம்ம ஜானகிய நல்லபடியா பார்த்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுவும் இல்லாம அடுத்த அட்டாக் வராம பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஏன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அட்டாக் வரும்போது, இன்னொரு அட்டாக் வந்தா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட உடல் தாங்காது அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்றது தெரியல. திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிக்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம ரேவதி நெனச்சாங்க, அதாவது நம்ம பெத்த மகன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டுட்டு போயிட போறோம். அதாவது கொஞ்ச நாள்ல அவங்க இறந்து போகுற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு இல்லையா? அதாவது நம்ம ரேவதிக்கு கேன்சர் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி ஹார்ட்ல ஹோல் இருக்கு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்போ நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க, என் மகன் கௌதமுக்கு நீயாச்சும் துணையா இருப்பன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, நீயும் வந்து இப்ப என்ன இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரேவதி ஜானகிய நினைச்சு ரொம்பவும் கதறி அழ போறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம், இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்கள நிக்க வச்ச இடத்துக்கு வந்துட்டு, எங்க இருக்காங்க? என்ன ஏது? அப்படின்ற மாரி ஃபோன் பண்ணி கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணும்போது தான், நம்ம ரேவதி வந்து இப்ப என்ன சொல்றாங்க, இந்த மாரி ஜானகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இத கேட்டதுக்கு அப்புறமா நம்ம இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. ஏற்கனவே இப்போ வாடகை மட்டும் குடுக்கறதுக்கு தான் இவங்க கிட்ட பணம் இருந்துச்சு. அடுத்த மாசத்து எல்லாத்தையுமே ரொட்டேஷன்ல தான் இவங்க ஓட்டணும். அடுத்து எங்கேயாச்சும் வேலைக்கு போயோ, ஏதாச்சும் பண்ணியோ தான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாடகையே குடுக்கணும். அதுலயும் உண்மையிலேயே இப்போ வீடு கிடைச்சது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இத கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அட்வான்ஸ் இல்லாம வீடு அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நடக்காத ஒரு காரியம்.
ஆனா இங்க குடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்களுக்கு மிகப்பெரிய மனசு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் வேக வேகமா ஜானகிக்கு என்ன ஆச்சோ, ஏதாச்சோ அப்படின்ற மாரி போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் டாக்டர் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ரேவதியால அதை ஏத்துக்கவே முடியல. கௌதமும், இலக்கியாவும் வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது இலக்கியங்க? அதாவது ஜானகிக்கு இது 2வது ஹார்ட் அட்டாக்ன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. முதல் அட்டாக் ஆல்ரெடி வந்திருக்கா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, அதாவது முதல்ல ஜானகிய பார்க்குறாங்க. ஜானகியோட உயிருக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அட்டாக் வரும்போதே அடுத்த அட்டாக் வந்தா அவங்களால தாங்க முடியாது அப்படின்ற மாரி சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட நிலைமை கொஞ்சம் நார்மலா இருந்துட்டு இருக்கு. ஜானகி கிட்ட கேட்கும்போது, அதாவது ஜானகி இருந்துட்டு, "இல்ல இதுக்கு முன்னாடி அட்டாக் வரல" அப்படின்ற மாரி தான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இலக்கியாவும், கௌதமும் இருந்துட்டு, "இல்ல ஏற்கனவே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருக்கு." அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. கௌதம், "என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாம எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்ல இருக்கும்போது உங்களுக்கு அ நெஞ்சு வலி வந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் தான். அது உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாரி நெனச்சோம். தெரிஞ்சா பயப்படுவீங்க. அதாவது கார்த்திக்குக்கு, இன்னும் மத்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சா கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்றதுனால, அந்த ஒரு விஷயத்த பத்தி நாங்க சொல்லல. அடுத்த அட்டாக் வராம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி நெனச்சேன். இதுக்கு நடுவுல இப்ப என்ன ஆச்சு? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அத்த அப்படின்ற மாரி கேட்கும்போது தான், நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்திக் வந்து பேசுனான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜானகி இருந்துட்டு வரமாட்டான் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டா. அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி நம்ம இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் ஜானகின்னா உயிரு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஜானகிக்கு மட்டும் எதுனா ஒரு ஆபத்து ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நிம்மதியா இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு பணமும் இல்ல. அடுத்தது என்ன பண்றது? இது வேற வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கு. ஏன்னா ரேவதி வந்துட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுக்கும்போது, நம்ம இலக்கியா தன்னோட தாலிய வந்து பார்த்தீங்கன்னா வச்சு, இந்த பணத்த எல்லாத்தையுமே செட்டில் பண்ணலாம் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. அதாவது கார்த்திக் இருந்துட்டு மொத்த சொத்தையும் கௌதம் பேர் வந்த மொத்த சொத்தையுமே ஆட்டைய போட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த சொத்துக்காக நம்ம கௌதமும், இலக்கியாவும் போராடல. இப்போ ஜானகி உயிரோட இருக்கணும், அதாவது தன்னோட அத்தை உயிரோட இருக்கணும், தன்னோட அம்மா உயிரோட இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம கௌதமும், இலக்கியாவும் அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ரேவதிக்கு தான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுது. ஏன்னா, இப்படி என் புள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா, நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வந்து நான் நினைச்சேன் ஜானகி. உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் கௌதம் வந்துட்டு, "நீங்க 2 பேருமே என் கூடவே இருப்பீங்க. நீங்க 2 பேருமே என்னோட அம்மா தான். எப்பவுமே உங்கள நான் விட்டு பிரிய மாட்டேன். உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி கௌதமும் சொல்றாரு. இப்போ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு, நம்ம ஜானகி நல்லபடியா இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.